சிலுவை பாதை எதிர்நோக்கின் திருப்பயணம். அன்பார்ந்தவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கும் நாம் இந்த சிலுவை பாதையில் பயணிக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு எதிர்நோக்கோடு ஆயுள் முழுவதும் பயணம் செய்கிறான். கல்வி கற்கும் போது அவனது எதிர்நோக்கு தேர்வின் வெற்றியை பற்றி இருக்கும். படித்த பின் வேலை வாய்ப்பை நோக்கி தன் எதிர்நோக்கை திருப்புகிறான். உழைப்பு, ஊதியம், குடும்பம், செல்வம், நிம்மதி, ஆரோக்கியம், ஓய்வு, தன் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒன்றை எதிர்நோக்கியே பயணிக்கிறான். இயேசு கைது செய்யப்பட்டது முதல் கல்லறையில் அடங்கும் வரை அவரது சிலுவை பயணத்தின் எதிர்நோக்கு என்ன? நல்லவர்களும் கெட்டவர்களும் இந்த சிலுவை பயணத்தில் இயேசுவோடு பயணித்தார்கள். அவர்களது எதிர்நோக்கு என்ன? இந்த சிலுவை பாதை பயணத்தில் நாம் எந்த எதிர்நோக்கோடு கலந்து கொள்கிறோம்? இவை அனைத்தையுமே இந்த சிலுவை பாதை பயணத்தின் வழியாக தியானிப்போம். திருச்சபையின் வழியாக இறைவன் நமக்கு தரும் பரிபூர்ண பலன்கள் இந்த சிலுவை பாதை பயணத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம். முதல் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். ஆளுநரின் அநீதி, ஆண்டவரின் அமைதி. பிளாத்துவின் எதிர்நோக்கு. ரோமையரை பகைத்துக் கொள்ளக்கூடாது. மத குருக்களையும் பரிசேயர் சதிசேயரையும் திருப்திப்படுத்தியாக வேண்டும். எப்படியாவது இந்த பிரச்சனையை கைகழுவி விட வேண்டும். இதுதான் பிளாத்துவின் எதிர்நோக்கு. கயபாவின் எதிர்நோக்கு. இயேசுவின் போதனையால் மக்கள் தங்களது சட்டங்களையும் விதிகளையும் எதிர்ப்பார்கள். நாம் பிழைப்பு நடத்தவும் முடியாது, செல்வாக்கோடு வாழவும் முடியாது. எனவே எதையாவது பழி போட்டு இயேசுவை சிலுவையில் அறைந்து விட வேண்டும் என்பதுதான் யூத தலைவர்களின் எதிர்நோக்காக இருந்தது. இயேசுவின் எதிர்நோக்கு பழிகளை சுமந்து, சிலுவையை சுமந்து, இறை திட்டப்படி கல்வாரி மலையில் தன் உயிரை தந்தையிடம் கையளிக்க வேண்டும் என்பதே இயேசுவின் எதிர்நோக்காக இருந்தது. ஜெபம். என்னரும் இறைவா, நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கை பயணத்தில் யாரையும் பழி சொல்லாமலும் தீர்ப்பிடாமலும் நீதியிலும் உண்மையிலும் நிலையாய் வாழும் எதிர்நோக்கை எங்களுக்கு வரமாக தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. இரண்டாம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். பரமனின் துணையாய் பாரச் சிலுவை. சிலுவையின் எதிர்நோக்கு. அவமானத்தின் சின்னமாக இருந்த எனக்கு மகிமை கிடைக்கப் போகிறது. இயேசுவின் தோள் மீது ஏறிக்கொண்டு கல்வாரியின் உச்சியில் இவரை என் மீது இறந்து போகச் செய்தால் நான் மகத்தான வெற்றியின் சின்னமாக மாறிவிடுவேன். மரக்கட்டையாய் இருக்கும் எனக்கே இந்த இயேசுவால் மகிமை கிடைக்கும் போது மனிதர்களுக்கு மீட்பு கிடைக்காமலா போய்விடும்? நிச்சயம் கிடைக்கும். இயேசுவின் எதிர்நோக்கு. இன்று வரை இந்த சிலுவையையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியவில்லை. என் சீடர்களும் நண்பர்களும் என்னை விட்டு ஓடிவிட்ட பின்பு கல்வாரி வரை எனக்கு துணையாய் இருந்தது இந்த சிலுவைதான். இந்த சிலுவை எனக்கு பாரமாய்தான் இருந்தது. ஆனால் கல்வாரியில் என்னை சுமந்து நின்றது இந்த சிலுவைதான். அதனால் சிலுவையை விரும்பியே சுமந்தேன். ஜெபம். மனிதர்களின் எதிர்நோக்கு வாழ்க்கை முழுவதும் சிலுவையே இருக்கக்கூடாது என்பதுதான்.
விரும்பியோ விரும்பாமலோ சிலுவைகளாகிய துன்பங்களும் நோய்களும் சோகங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பு இறைவா, சிலுவைகளை சுமந்து கொண்டு உம்மை பின் செல்வதையே எங்கள் எதிர்நோக்காக அமைய வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. மூன்றாம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். சோர்ந்தது இதயம், வீழ்ந்தது மனிதம். இயேசுவின் எதிர்நோக்கு. வீழ்ந்து கிடக்கும் என்னை யாராவது தூக்கிவிட மாட்டார்களா? தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற யாராவது உதவ மாட்டார்களா? பெத்சைதா குளத்தின் அருகே பல ஆண்டுகளாய் யாருமற்றவனாய் இருந்த முடவனை நானாகச் சென்று குணமாக்கி அனுப்பி வைத்தேனே. கட்டிலோடு கட்டி கூரையை பிரித்து என் அருகே இறக்கிவிட்டவனை கைபிடித்து தூக்கினேனே. என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே. ரோம வீரர்களின் எதிர்நோக்கு. செசாருக்கு எதிராக எவன் பேசினாலும் அவனை கல்வாரி வரை அடித்து அடித்து இழுத்து சென்று கொள்வதுதான் ரோம வீரர்களின் எதிர்நோக்கு. வெட்ட வெளியில் அரங்கேறும் இந்த சித்திரவதையை பார்ப்பவர்கள் இனி செசாருக்கு எதிராக வாயே திறக்கக்கூடாது. இயேசு சிலுவையை மீண்டும் தூக்கும் வரை அடித்துக் கொண்டே இருந்தார்கள். இயேசு எழுந்தார், சுமந்தார், நடந்தார். ஜெபம். பாவம் செய்வது எளிது, அதன் தண்டனையை அனுபவிப்பதுதான் கடினம். பாவத்தில் நம்மை யாரும் தள்ளிவிடுவதில்லை. அறியாமல் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்வது 6ஆம் அறிவு பெற்ற மனிதனுக்கு அழகல்ல. இறைவா, பாவம் செய்வதற்கு அஞ்சும் குணத்தையும் செய்த பாவத்திற்கு வருந்தி மன்னிப்பு கேட்கும் மனதையும் எங்களுக்கு தாரும். இதுவே எங்கள் எதிர்நோக்கு. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. நான்காம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். அன்னையும் நோக்கினார், அண்ணலும் நோக்கினார். மரியாளின் எதிர்நோக்கு. ஆண்டவருக்கு அடிமையான பிறகு தனக்கென எந்த எதிர்நோக்கும் அன்னை மரியாவுக்கு இருக்கவில்லை. கடவுளின் விருப்பம் என்னவோ அதுதான் மரியாளின் விருப்பம். கடவுளுக்கு அடிமையாய் இருந்தாலும் தான் பெற்ற மகனை மரண கோலத்தில் பார்க்கும்போது தாயுள்ளம் கலங்காதா? தன் மகன் புதுமை செய்தான், புரட்சி செய்தான், புண்ணியம் செய்தான் என கேள்விப்பட்ட போது அன்னையின் மனம் மகிழ்ந்தது. இன்றோ அவள் மனம் வியாகுலமானது, விழிகள் குளமானது. இயேசுவின் எதிர்நோக்கு. கானாவூர் திருமணத்தில் எனது நேரம் வரவில்லை என்றேன். சிரித்துக்கொண்டே கடந்து சென்றாள். சீடர்கள் தான் என் தாய் என்றேன். இவள் கோபித்துக் கொள்ளவில்லை. எல்லோரும் ஓடிவிட்டார்கள், என் தாய் என்னை தொடர்ந்து வருகிறாள். பொறுமையின் உருவான என் தாயை உலகோர்க்கெல்லாம் தாயாக்குவதுதான் என் எதிர்நோக்கு. அது விரைவிலேயே நடக்கும். ஜெபம். இறைவனோடு இணைந்திருப்பவர்களுக்கு வாழ்வில் எவ்வித எதிர்நோக்கும் இருக்காது. அவர்களுக்கு ஒன்று மட்டுமே வேண்டுதலாக இருக்கும், அது இறைவனை விட்டு விலகாமல் இருத்தல். இறைவா, உலக நாட்டங்களை எல்லாம் விட்டொழித்து உம்மை மட்டுமே சிக்கென பற்றிக்கொள்ளும் வரத்தை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 5ஆம் நிலை.
என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். வேதனையின் வேளையில் துணையாக வந்தவன். மூப்பர்களின் எதிர்நோக்கு. எப்படியாவது இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும். இடையிலேயே இயேசு மரித்து விட்டால் அவர்கள் எதிர்நோக்கு நிறைவேறாது. எனவே சிலுவைச் சாவை உறுதி செய்ய குருதியில் நனைந்த இயேசுவுக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுத்தார்கள். சீமோனின் எதிர்நோக்கு. மனிதரின் பாவப் பழிகளை இயேசு சுமந்தார். இயேசுவின் சுமையை கொஞ்ச நேரம் சீமோன் சுமந்தார். எந்த குற்றமும் செய்யாத இயேசு சிலுவை சுமந்தார். எதற்கு நாம் இதை சுமக்கிறோம் என்று தெரியாமலேயே சீமோன் அந்த சிலுவையை சுமந்தார். சீமோனின் எதிர்நோக்கு எப்பொழுது இந்த சிலுவை என்னை விட்டு அகலும் என்பதுதான். இயேசுவின் எதிர்நோக்கு. எல்லா மனிதரும் ஒருவரின் சுமையை மற்றவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தனக்கு கிடைத்த புகழையும் செல்வத்தையும் பிறரோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும். வேதனையின் விளிம்பில் இருப்பவனை கொஞ்சமாவது ஆற்றுப்படுத்த வேண்டும். இதுவே இயேசுவின் எதிர்நோக்கு. ஜெபம். பகிர்தலின் இறைவா, எந்த எதிர்நோக்கும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்வது மனித நேயத்தின் உச்சமாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 6ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். வெள்ளை துணியில் வீரத்தின் பரிசு. வெரோனிகாவின் எதிர்நோக்கு. இறை ஒளி மின்னும் இயேசுவின் முகத்தை குருதிக்கரையோடும் புழுதியும் வேர்வையும் படிந்த நிலையில் கண்ட வெரோனிகா மீண்டும் கடைசியாக இயேசுவின் அருள் வீசும் முகத்தை காண வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் துணிவோடு சென்று இயேசுவின் முகத்தை துடைத்தாள். கடவுளின் களைப்பை போக்கியது அவளுடைய கருணை கரம். இயேசுவின் எதிர்நோக்கு. சீமோனின் உதவி எனக்கு ஓய்வை தந்தது. வெரோனிகாவின் கரம் என் களைப்பை போக்கியது. என் மனதின் குறிப்பறிந்து யாரும் உதவ மாட்டார்களா என எதிர்நோக்கினேன். இந்த பெண் என் வேதனை நிலை உணர்ந்து உதவி செய்தாள். பதிய வைத்தேன் என் முகத்தை பரிசாக. ஜெபம். ஒருவர் கேட்காமலேயே அவரது தேவையை அறிந்து உதவுவது பிறரன்பு பணியின் உச்சகட்டம். இறைவா, இந்த உயர்வான உதவும் குணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 7ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். மனிதரின் பாவமும் மனுமகனின் வீழ்ச்சியும். இயேசுவின் எதிர்நோக்கு. சிலுவை எனக்கு துணையாய் வந்தாலும், என் தாயின் பார்வை எனக்கு ஆறுதலாய் இருந்தாலும், சீமோன் என் பாரத்தை பகிர்ந்தாலும், வெரோனிகா என் களைப்பை போக்கினாலும், என் மனித பலவீனத்தாலும் மீண்டும் மீண்டும் சாட்டையடி விழுந்ததாலும் நான் மீண்டும் விழுந்தேன். என் தந்தையின் துன்பக்கலத்தை சுவைப்பதே என் எதிர்நோக்கு. மனிதர் படும் வேதனைகளையும் வலிகளையும் என்னால் உணர முடிந்ததற்காக என் தந்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். வீரர்களின் எதிர்நோக்கு. இன்னும் சில மணி நேரத்திற்கு இவனை சாகவிடக்கூடாது. இயேசுவை சிலுவையில் உயிரோடு அறைந்தால்தான் நமக்கு ரோமையரிடம் பாராட்டும்
மூப்பர்களிடம் சன்மானமும் கிடைக்கும். அதை தவறவிடக்கூடாது. தரையில் கிடந்த இயேசுவை அடிக்காமல் தம் ஈட்டியை திருப்பி அவர் உடலை நம்பி நம்பி எழ வைத்து சிலுவையை சுமக்கச் சொன்னார்கள். ஜெபம். துன்பக் களத்தை சுவைத்த இறைவா, இருளின் ஆட்சியில் வாழ்கின்ற எங்களை ஒளியின் மாட்சியில் இணைக்க சொல்லொன்னா வழிகளை ஏற்றுக்கொண்டீரே. எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எங்களுக்கு சோதனைகளை தாங்கிக் கொண்டு உமது மதிப்பீடுகளின்படி பயணம் செய்ய வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 8ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். பச்சை மரத்தின் எதிர்நோக்கு. யூத பெண்களின் எதிர்நோக்கு. யூத தலைவர்களையும் பரிசேயரையும் ராஜாக்களையும் எதிர்த்து நின்று மக்களின் பேராதரவை பெற்று இயேசு யூதர்களின் அரசனாகி விடுவார் என எதிர்நோக்கோடு இருந்தோமே. இப்போது தேச துரோகியாய் சித்தரிக்கப்பட்டு கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறாரே. நாம் எதிர்பார்த்த மெசியா இவ்வளவு பலவீனமானவரா? மெசியாவிற்கே சிலுவை சாவு என்றால் நம் கதி என்ன? இயேசுவின் எதிர்நோக்கு. நான் ஏற்படுத்த போகும் இறையாட்சியில் பட்ட மரங்களாக ஒருவரும் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என் போதனைகளை நம்புங்கள். உங்களுக்காகவும் உங்கள் சந்ததிக்காகவும் தந்தையிடம் வேண்டுங்கள். திரு அவையோடு இணைந்து செயல்படுங்கள். இதுவே நான் உங்களுக்கு சொல்லும் இறுதியான போதனையும் மறைக்கல்வியும். எனவே அஞ்சாதிருங்கள், பட்ட மரமும் துளிர்க்கும். ஜெபம். கனிகொடாத மரத்தையும் பராமரித்து பலன் தர வைக்கும் இயேசுவே, பாவத்தில் விழுந்து வாழ்ந்தாலும் இத்தவ காலத்தில் நொறுங்கிய உள்ளத்தோடு வரும் எங்களை கனிதரும் செழித்த மரமாக மாற்ற வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 9ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். கல்வாரி நெருங்குகிறது, உடல் சோர்ந்து வீழ்கிறது. அதோ கல்வாரியின் உச்சி கண்ணில் தெரிகிறது. மறைநூல் வாக்குகளும் இறைவனின் மீட்பு திட்டமும் நிறைவேறவிருக்கும் பலிப்பீடம் அதுதான். 100% மனிதனாய் இருந்த நான் மலையேற முடியாமல் மண்ணில் விழுந்து கிடக்கிறேன். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நடக்கும் என்றேன். இப்போது என் எதிர்நோக்கு வீழ்ந்து கிடக்காமல் கல்வாரி பயணத்தை நிறைவு செய்வதுதான். அது முடியும் என நம்பினேன். எனக்கு முன்பை விட பலம் வந்தது. எழுந்தேன், நடந்தேன் கல்வாரி பலியாக. மக்களின் மனநிலை. துவண்டு போயிருந்த முடக்குவாதக்காரனை துள்ளி ஓடச் செய்தாரே. இறந்து போயிருந்த லாசர் இவர் கூப்பிட்டவுடன் எழுந்து வந்தானே. இந்த இயேசு இப்போது எழ முடியாமல் விழுந்து கிடக்கிறாரே. இவர்தான் மெசியா என்று எதிர்நோக்கோடு இருந்தோமே. இவர் வல்லமையெல்லாம் எங்கே போனது? ஆயிரக்கணக்கான வருடங்களாய் நாம் எதிர்நோக்கி இருந்த மெசியா இவர்தானா? ஜெபம். இறைவா, எங்கள் இறை நம்பிக்கையை அதிகமாக்கும். நம்பிக்கை தளராத உள்ளத்தை எங்களுக்கு தாரும். இறை திட்டத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். இறையாட்சியை நோக்கி நம்பிக்கையோடு பயணம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 10ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். அவமானம் தாங்கிய அரை மனிதன். இயேசுவின் எதிர்நோக்கு. எல்லா மனிதரையும் முழு மனிதனாக்க நான் அரை மனிதனானேன். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் தானே. உன் மேலாடையை ஒருவன் பறித்துக் கொள்ள நினைத்தால் உனது ஆடை முழுவதையும் கொடுத்துவிடு என்றேன். அதையே செய்து காட்டிவிட்டேன். எல்லா நிந்தை அவமானங்களையும் ஏற்றுக்கொண்ட நான் உனக்காக நிர்வாணமாக்கியதையும் சகித்துக் கொண்டேன். எதற்காக? உன்னை பாவ வழியிலிருந்து மீட்டெடுப்பதே என் எதிர்நோக்கு. படைவீரர்களின் எதிர்நோக்கு. இயேசுவின் அங்கி தனக்குத்தான் என வீரர்கள் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். இயேசு அணிந்திருந்த அங்கி விசேஷமானது. அது தையல் எதுவும் இல்லாமல் பின்னப்பட்ட மேலாடை. சிலுவை கைதிகளின் உடைகளை இந்த வீரர்கள் தான் எடுத்துக்கொள்வார்கள். அங்கியை கிழிக்க மனமில்லாமல் அது யாருக்கு என்று முடிவெடுக்க சீட்டு குலுக்கி போட்டார்கள். இறைவாக்கும் நிறைவேறியது, வீரர்களின் எதிர்நோக்கும் நிறைவேறியது. ஜெபம். பொறுமையின் சிகரமான இயேசுவே, நாங்கள் அவமானப்படுத்தப்படும் போது கோபம் உச்சத்தை அடைகிறது. கோபமும் பேராசையும் தான் பெரும்பாலான பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது. நாங்கள் கோபத்தை தவிர்த்து பற்றற்ற வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 11ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். முதற்கனி இயேசுவும் 3 ஆணிகளும். சிலுவையை சுற்றி இருந்தவர்களின் எதிர்நோக்கு. பரிசேயர்களையும் மூப்பர்களையும் எதிர்க்காமல் இருந்திருந்தால் இந்த இயேசுவுக்கு இவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டிருக்காது. மாய வேளைகள் பல செய்து பேய்களை ஓட்டினாரே, அதுபோல எதையாவது செய்து இந்த சிலுவை கொடூரத்தில் இருந்து தப்பி இருக்கலாமே. இவரை போய் மெசியா என்று நம்பினோமே. நம் எதிர்நோக்கு தவறாகத்தான் இருக்கிறது. இயேசுவின் எதிர்நோக்கு. இந்த மக்கள் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்ட என் கைகளை அகலமாய் விரித்து இவ்வளவு அன்பு செய்கிறேன் என்றேன். விரிந்த கைகளில் ஆணிகளை அடித்து என்னை தொங்க விட்டார்கள். அவர்களை நான் அன்பு செய்கிறேன். ஏனென்றால் என் போதனைகளின் உச்சமாக இருப்பது பகைவனையும் அன்பு செய்யும் பண்பு. கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த மேலான பண்பை பெற வேண்டும் என்றே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அதுதான் என் எதிர்நோக்காகவும் இருந்தது. ஜெபம். ஆணிகளுக்கு நடுவே அன்பை வெளிப்படுத்திய இயேசுவே, உறவுகளையே மன்னிக்க மனமில்லாத எங்களை பகைவரை மன்னிக்க சொன்னீர். கிறிஸ்துவைப் போல வாழ்பவனே கிறிஸ்தவன் என்று இந்த உலகம் உணர்ந்து கொள்ள உம்மை பின்பற்றி வாழும் வரம் அருளுமாறு மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 12ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். 7 சொற்களும் இயேசுவின் எதிர்நோக்கும். 1. இவர்களை மன்னியும். பாவிகளுக்கு மன்னிப்பு அளிப்பதே இயேசுவின் முதல் எதிர்நோக்கு. எனவே இவர்களை மன்னியும்.
ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றார். 2. ஏலோயி ஏலோயி லாமா செபக்தானி. மனிதர் எல்லோரும் மரண வேதனையில் தன்னை அறியாமல் முணங்கும் வார்த்தைகள். இதை இயேசுவும் சொல்கிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இறைமகனாக இருப்பினும் மனித பண்போடு சிலுவை பாடுகளை இயேசு அனுபவித்தார் என்பதற்கு இதுவே சான்று. 3. வான்வீட்டில் இருப்பாய். மனம் மாறி கடவுளை நம்பினால் வான்வீடு கிடைக்கும். எனவே நல்ல கள்வனுக்கு உடனே வான்வீட்டை தந்தார். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். 4. இதோ உன் தாய். தன்னை பிரிய போகும் தாய்க்கு ஆறுதல் அளிப்பதே இயேசுவின் எதிர்நோக்கு. எனவே மாதாவை பார்த்து, உலகில் வாழும் என் சீடர் எல்லாம் இனி உங்கள் மகன் என்றார். தொடக்கத்தில் இருந்தே இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த தாயை உலகோர்க்கெல்லாம் தாயாக்கும் எதிர்நோக்கோடு நம் அனைவரையும் நோக்கி, இதோ உன் தாய் என்றார். 5. எல்லாம் நிறைவேறியது. மீட்பின் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதே இயேசுவின் எதிர்நோக்கு. அது நிறைவேறியதால் எல்லாம் நிறைவேறிற்று என்றார். 6. தாகமாய் இருக்கிறது. மனிதர் எல்லோரும் தன்னை போல் பிறரன்பில் வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் தனியாத தாகமாக இருந்தது. எனவே தாகமாய் இருக்கிறது என்றார். நாம் மனம் மாறி வாழ இயேசு இன்று வரை தாகமாய் இருக்கிறார். 7. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். நம் மீட்பர் இயேசு முழுக்க முழுக்க மனிதனாய் வாழ்ந்தார் என்பதன் வெளிப்பாடுதான் அவர் மரணம். பரிசுத்த ஆவியின் துணையோடு வாழ்ந்த இயேசு அதை கடவுளின் கையில் பரிசுத்தமாகவே ஒப்படைத்தார். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்றார். ஜெபம். அன்பு இறைவா, ஆன்மாவை சுத்திகரிக்கும் பரிசுத்த ஆவியின் துணையை இறுதி வரை எமக்கு தந்து பாவம் இல்லாத தூய ஆன்மாவை மரண தருவாயில் உம்மிடம் ஒப்படைக்கும் ஒப்பற்ற வரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 13ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். அன்னையின் மடியில் அடங்கிய மேனி, மரியன்னையின் எதிர்நோக்கு. மகனே, உன்னை பரிசுத்த ஆவியால் கருவில் தாங்கினேன். நேர்மையாளரை கணவராக பெற்றேன். மரிகள் அடையும் தொழுவத்தில் மகனாய் உன்னை பெற்றேன். அரசரும் ஞானியும் ஆட்டு இடையரும் அணியணியாய் வந்தார்கள். 7 வயதில் எல்லாம் அறிந்தாய். அறிஞரும் வியக்கும் அறிவினை பெற்றாய். இளைஞனானதும் என்னை மறந்தாய். தந்தையின் பணியை நோக்கியே நடந்தாய். பிணிகள் போக்கினாய். பிரசங்கம் செய்தாய். மனிதர்கள் மனதில் மாற்றத்தை தந்தாய். ஆண்டவன் திட்டம் அனைத்தும் அறிவேன். வீழ்ச்சியும் எழுச்சியும் உந்தன் வாழ்வு என்றே சிமியோன் அன்றே சொன்னார். எழுச்சியாய் வருவாய் என்பதை அறிவேன். கடவுளை பெற்றவள் நான் என்றாலும் கலக்கம் என்பது எனக்கும் உண்டு. உன்னை பிணமாய் என்மடி தாங்க கண்கள் குளமாய் உன்னை நோக்க வியாகுலம் என்னும் வாழ் என தாக்க சிலுவை அடியில் நான் சிந்திய கண்ணீர் உன் சிவந்த மேனியை கழுவியதன்றோ. ஜெபம். வியாகுலம் நிறைந்த இயேசுவின் தாயே, மகனை இழந்த மாளா துயரிலும் எங்களை கருணையோடு கண்ணோக்கும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட எங்களை
உம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இறையாட்சியை நோக்கி நாங்கள் பயணிக்க இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பேரிரக்கத்தால் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. 14ஆம் நிலை. என்றும் வாழும் இயேசுவே, உம்மை போற்றி வணங்கி நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு அருளினீர். தொல்லைகள் இல்லாத கல்லறை தூக்கம். பல வகையான எதிர்நோக்கோடு பயணம் செய்யும் மனித வாழ்க்கையில் கடைசியில் கிடைப்பது ஒன்றும் இல்லாமைதான். கடவுளின் கட்டளைகளையும் திருச்சட்டத்தில் குறிப்பிட்ட அனைத்தையும் நிறைவேற்றி நிம்மதியாய் அடங்கினார் இயேசு. பாவமில்லா மனிதனாய் வாழ்ந்ததால் பாதாளங்களில் இறங்கி அதையும் ஜெயிக்கப் போகிறார். அவர் வெற்றி வீரராய் வெளிவரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. பாவத்தில் நிரம்பி வழியும் இந்த உலகில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? இது சாத்தியம்தானா? சாத்தியம்தான். ஆண்டுக்கு ஒரு முறை தவக்காலம் வருவதே அதற்காகத்தான். ஜெபம், தவம், தர்மம், இத்தாரக மந்திரம் நமக்காக தவக்காலத்தில் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை கைபிடித்தல், பாவத்தை கைவிடுதல், பிறரை கைதூக்கி விடுதல், இவை எல்லாம் நாம் பரிசுத்தமாய் வாழ நினைப்பதை சாத்தியமாக்குகிறது. இத்தவ காலத்தில் எல்லோரும் இணைந்து இறையாட்சியை நோக்கி பயணம் செய்வோம், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக. ஜெபம். எங்களை அன்பு செய்யும் இறைவா, இத்தவ காலத்திலும் மேலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம் மதிப்பீடுகளின்படி வாழவும், பிறர் அன்பையும் இறை அன்பையும் எங்கள் இரு கண்களாக கொண்டு பயணம் செய்யவும் உமது மேலான அருளை தாரும். ஆமென்.